Hi friends, good morning. This is Mohammad Yazir. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்ற சிம்பிளான சென்டென்ஸை நம்ம தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சரி, உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? இப்போ பசியா இருக்குன்னா நம்ம நார்மலா வந்து ஹங்கிரி அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றோம். ரொம்ப பசியா இருக்கு, கொலை பசியா இருக்குன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? நான் சொல்றேன். I am starving அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க சொல்லலாம்? I am starving. Good. I am starvingனா என்னங்க அர்த்தம்? நான் ரொம்ப பசியா இருக்கேன், கொலை பசியில இருக்கேன் அப்படின்னு சொல்றோம்ல, அது இங்கிலீஷ்ல ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, குட். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஈட் யுவர் ஃபுட், சாப்பிட்றதுக்கு ரெடியா இருங்க. அப்போ வந்து தோசை சுட்டு வர்றாங்க. தோசை கருகிருச்சு. சார், தோசை கருகிருச்சு அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? தோசை ஹாஸ் ஸ்காட்ச்டு அப்படின்னு சொல்லலாம். தோசை ஹாஸ் ஸ்காட்ச்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தோசை ஹாஸ் ஸ்காட்ச்டுன்னா என்னங்க அர்த்தம்? தோசை கருகிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலான்னு வேகமா சாப்பிடும்போது என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா, வேகமா சாப்பாடை வந்து மெல்லாம முழுங்கி வேக வேகமா சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்திருக்கீங்களா? அப்படியே முழுங்காத, நல்லா மென்னு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் கல்ப் chew it அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் கல்ப் chew it. ஓகேங்களா? ஸோ கல்ப் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அப்படி முழுங்குறதா மெல்லாம. அப்போ சாப்பாடை வந்து அப்படி முழுங்காதன்னு சொல்றதை நம்ம இங்கிலீஷ்ல டோன்ட் கல்ப் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கல்ப்னா என்னங்க? அப்படி விழுங்காத சாப்பாடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்பாடா நான் வந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டேன், நான் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேன் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ என்ஜாய்டு எப்படிங்க சொல்லலாம்? ஐ என்ஜாய்டு a hearty meal. ஐ என்ஜாய்டு a hearty meal அப்படின்னா என்ன? நான் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? குட். ஸோ இவன் என்னடா எப்ப பார்த்தாலும் சாப்பாடை பத்தியே பேசுறான், சரியான சாப்பாட்டு ராமனா இருப்பான் போல இருக்கு அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? he is a glutton அப்படின்னு சொல்லலாம். he is a glutton. gluttonனா என்ன அப்படின்னா சாப்பாட்டு ராமன். யார் ஒருத்தவங்க ஃபுட் மேல ரொம்ப ஆர்வமா நிறைய ஃபுட் சாப்பிட்றாங்களோ, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்றாங்களோ அவங்களை glutton அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவன் ஒரு சாப்பாட்டு ராமன். இங்கிலீஷ்ல எப்படிங்க சொல்லலாம்? he is a glutton. ஓகேங்களா? ஸோ ஃபுட் ரிலேட்டடா, சாப்பிட்றது ரிலேட்டடா நிறைய வேர்ட்ஸ் இன்னைக்கு கத்துக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.